உக்ரைன் மீது கிட்டத்தட்ட 400 ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை தொடர்ந்து வரும் நிலையில் இரு நாட்டு படைகளும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ரஷ்யா பிரம்மாண்டமான வான்வெளி தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. எப்போதும் இரவு நேர ட்ரோன் தாக்குதலை முன்னெடுக்கும் ரஷ்யா இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக பகல் நேரங்களில் வான்வெளி தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. உக்ரைன் முழுவதும் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் சுமார் 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்யா ஏவியுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அபாய ஒலி எழுப்பப்பட்டதாகவும் நாட்டின் வான் பாதுகாப்பு படையினர் ட்ரோன்களை எதிர்த்து தீவிரமாக செயற்பட்டதாகவும் உக்ரைன் விமானப்படை செய்தி தொடர்பாளர் தகவல் தெரிவித்துள்ளார். டினிப்ரோன் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள கட்டிடத்தில் ட்ரோன்கள் மோதியதில் குறைந்தது 13 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் மோதலை தொடர்ந்து தேசிய அளவிலான எரிசக்தி அவசர நிலையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த உலகின் முதல் நாடாக பிலிப்பைன்ஸ் மாறியுள்ளது. எண்ணெய் விநியோக தடைகளுக்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த நாடு தனது எண்ணெயின் 98% பாரசீக வளைகுடா பகுதிகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது. இந்நிலையில் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் சூழல் காரணமாக அங்கு கடந்த 3 வாரங்களில் எரிபொருள் விலை பலமுறை உயர்ந்துள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து டீசல் மற்றும் பெட்ரோலிய விலைகள் இரட்டிப்பாக உயர்ந்துள்ளன. நிறைவேற்று உத்தரவில் அந்நாட்டு ஜனாதிபதி எரிசக்தி விநியோகத்திற்கு நாட்டில் உடனடி அபாயம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு எரிசக்தி நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் அரச சட்ட அதிகாரத்துடன் நடவடிக்கைகள் எடுக்க உதவும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவின் கீழ் எரிபொருள், உணவு, மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் ஒழுங்கான விநியோகத்தை கண்காணிக்க ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருள் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை நேரடியாக வாங்கி கையிருப்பை அதிகரிக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நேற்றைய தினம் அந்நாட்டு எரிசக்தி அமைச்சர் தெரிவித்ததாவது: தற்போதைய பயன்பாட்டின் அடிப்படையில் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சுமார் 45 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளது. இந்த அவசர நிலை உத்தரவு ஒரு வருடத்திற்கு நடைமுறையில் இருக்கும். அதனை நீடிக்கவோ அல்லது ரத்து செய்யவோ அதிகாரம் ஜனாதிபதிக்கே உள்ளது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.